வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தி. பிக் பாஸோட தமிழ், பாலா தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சேனல் ஒன்று போட்டிருந்தோம்ல. கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேலே போயிடுச்சு. ஒரு 3000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சு. டமார்னு தூக்கி விட்டாங்க. கபால்னு டெர்மினேட் பண்ணிட்டாங்க சேனலை. இப்போ புது சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் எப்படி பழைய மாதிரி ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு எல்லாமே பண்ணிடுங்க. வழக்கம் போல் பண்ணிடுங்க. இப்போ பார்க்கலாம். விஜய் சேதுபதி வந்து சரியாக வந்து ஹோஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. பிக் பாஸ் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே டிஆர்பி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்படியாவது வந்து பிக் பாஸை வாரம் ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு விஜய் சேதுபதி இப்படியெல்லாம் ஒரு கேள்வியெல்லாம் கேட்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் மைண்ட்லையுமே இருந்துச்சு. ஆனால் விஜய் சேதுபதி அந்த கேள்வியெல்லாம் கேட்கல. போட்டியாளர்களை கடுமையான ஒரு கண்டிக்கவே மாட்டேங்கிறார். அசால்ட்டாக டீல் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாரு. கமலஹாசன் போல் அவர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கமலஹாசனை வச்சு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது விஜய் சேதுபதியை. ஆனால் விஜய் சேதுபதி வந்து போட்டியாளர்களை வந்து கண்டிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. கண்டிக்கிறாரு. ஆனால் அந்த கண்டிப்பாக அவங்க அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க. கமருதீனை கண்டிச்சார். கமருதீன் திருந்திக்கிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து கமருதீன் கொஞ்சம் மாறி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கானா வினோத் பாவம் அந்த மனுஷன். அவர் வந்து குடும்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் வந்து சம்பாரித்து இந்த இதில் பிக் பாஸ்லேருந்து பிளாட்ஃபாரத்துலேருந்து சம்பாரித்து போய் தான் நான் குடும்பத்தை காப்பாற்றணும். ஒரு சூழ்நிலை, அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது. நான் என் இண்டிவிஜுவல் கேமை விளையாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு பார்வதிட்ட. அது பரவாயில்ல. அவர் சொல்கிறது எல்லாமே நியாயமான ஒரு காரணம் தான். கானா வினோத் ஒரு என்டர்டெய்னர் தான். கானா வினோத் அவருடைய திறமை எல்லாத்தையுமே காட்டுறாரு. வெளியே வந்தார் அப்படின்னா அவர் பாடி லாங்குவேஜுக்கும் அவர் திறமைக்கும் கண்டிப்பாக சினிமா வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தர்பூஸ் வந்து பார்த்திங்கன்னா நானும் விஜய் சேதுபதி எல்லாம் ஒரே ஊருக்காரங்க தான், எங்களுக்கு பக்கத்து ஊர் தான், நடிப்பு எங்கள் உடம்புலே இருக்கும், நான் என்னை பார்த்தா கூட விஜய் சேதுபதி மாதிரி இருக்கும் அப்படி இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு கிடக்கிறாரு. அதை வந்து பார்த்திங்கன்னா தர்பூஸை வந்து விஜய் சேதுபதி எதையுமே பெருசாக கண்டிக்கவே இல்லை. தர்பூசை செய்கிறதெல்லாம் சரிங்கிற மாதிரி தெரியுது. கார்னர் பண்ணுறாரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கானா வினோத்தை வந்து ரொம்ப கார்னர் பண்ணி ரொம்ப டேமேஜ் பண்ணுறாரு. எதை சொன்னாலும் பார்த்திங்கன்னா கானா வினோத்தை விட தான் சண்டைக்கு போகிறாரு. அவர் பிரவீன்ராஜ் இந்த வாரம் தலையாயிட்டார். சரி, தலையான பிறகு அவர் வந்து சில ஸ்ட்ரிக்டான நான் மிலிட்ரி மாதிரி கொண்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அது மாதிரிலாம் கொண்டு போக முடியல. காலையிலேருந்து அவர் அக்க போகிறார். ஏன்டா தலையானான்னு சொல்லிட்டு இப்போ தலையிலே அடிச்சுக்கிற நிலைமைக்கு அவர் ஆகிட்டார். மனுஷன் பைத்தியம் பிடிக்காத கூட பாரு, ஒரு சைடு சும்மா போட்டு கிளின்னு கிழிச்சது போடடே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் உறுதி ஏற்போம், ஒழுங்காக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழியெல்லாம் ஏற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம ஆள் வந்து நானும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தர்பூஸ் தனியாக கத்த, இதை பார்த்தோன்னே வினோத், பிரவீன்ராஜ் எல்லாருமே கையேந்து நிறுத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஆளுன்னு சொல்லிட்டார். கானா வினோத்து சொல்லிட்டார். சொன்ன உடனே வினோத்து சொன்னது அவருக்கு பிடிக்கல. மீதி எல்லாமே சொல்கிறது எல்லாமே பிடிக்குது. ஆனால் வினோத்து சொன்னால் மட்டும் மனுஷன், நீ என்ன, நான் உன் விஷயத்தில் நான் தலையிட்டேனா, என் விஷயத்தில் நீ தலையிட்டியா, இப்போ இன்னும் கத்த, இவர் பயங்கரமாக கத்த, இவர் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டார். ஏடா உனக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி 2 பேர் சொன்னானுங்களா, அவங்களை குறை சொல்ல வேண்டியதானே, ஏன் என்னை மட்டும் நான் சொன்னால் மட்டும் கையை நீட்டினா மட்டும் நீ வந்து அவ்வளோ தூரம் கடிக்கிற ஏன்டா அப்படி இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டி போகிறாப்புல. கொஞ்சம் வார்த்தையை விட்றாப்புல, லூஸ் டாக்கிங் விட்றாப்புல. அதை தான் வினயா கூட பேசும்போது கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து பேசினதுக்கு அப்புறமா வந்து கமருதீன் மாறிக்கிட்டாப்புல. ஆனால் வினோத் அண்ணா வந்து இன்றைக்கி மீறிட்டாப்புல. அவர் பேச்சு அவர் எல்லை மீறி செயல்படுறாப்புலன்னா எல்லா டைமும் அவர் பேசுகிறேன், செருப்பால் அடிப்பேன் நான் ஏன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டார். அது சொல்ல வேண்டியது தான். ஏன்னா எப்போ பார்த்தாலுமே விஜய் சேதுபதிகிட்ட போய் பேசுகிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக வினோத் வந்து அவர்கிட்ட சொன்ன விஷயங்கள் வந்து சார்கிட்ட சொல்லாதியா, ஒரு ராத்திரியில் வந்து நீ கொரட்டை விடுறதுனால என்னால் தூங்க முடியல. அது வினோத்தே வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லியிருக்க முடியும். எந்திரிச்சு விஜய் சேதுபதிட்ட ராத்திரிலாம் தூங்க முடியல சார், இவன் விட்ற கொரட்டை பயங்கரமான இருக்குது, நீங்கள் வேணால் பிக் பாஸ்ட்டை வேணாலும் கேட்டு பாருங்கள், என்னால் தூங்க முடியல சார், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒன்று என்னை வந்து டீலக்ஸ் ரூம்லேருந்து தூக்கி வெளியே கூட போட்டுருங்க, வெளியே கூட நான் வாசப்படியில் கூட படுத்துக்கிறேன், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவர் வந்து கம்ப்ளைண்ட்டாக பண்ணியிருக்க முடியும். பண்ணலை. அதுதான் வினோத்தோட பெருந்தன்மை. ஆனால் தர்பூஸ் என்ன செய்து அதே ஒரு குறையாக தூங்க விடலைன்னு டிஸ்டர்ப் பண்ணுறாரு, நடுராத்தில் என்னை எழுப்புறாரு அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து பாடி ஷேமிங்னு சொல்கிறாரு. இவர் வந்து வினோத்தை பார்த்து மூஞ்சியை பாரு, நீ என் கால் தூசிக்காவியா அப்படின்லாம் பேசுகிறது. என்ன பெரிய ராஜ பரம்பரை இவர் அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரிலாம் அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது மனுஷனுக்கு எரிச்சல் தான், பயங்கரமான கோபம் வருது. இந்த மாதிரி கோபத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வினோத் பாவம், அங்கிட்டு ஒரு சைடு பார்வதி, கமருதீன் இவங்க வந்து ஆதரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கமருதீனும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வினோத் பார்வதிகிட்டே வந்து அவர் சொல்லிடுறாரு, நான் என் கேமை நான் விளாட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி வந்து ஒரு கேமு அவங்க தனியாக ரொம்ப நல்லா விளாட்றாங்க. அந்த கேம் எல்லாத்துக்கும் பார்த்தா சண்டை போடுற மாதிரி தான் தெரியும். அவங்க விளாட்ற கேமு பயங்கரமான கேம். எந்த குரூப்புகளையும் அவங்க சேரல. கமருதீன் கூட போன வாரம் சேர்ந்தாங்களா,
வினோத் சொன்னாரா, பாரு உன்னால தான் கமருதீனுக்கு கெட்ட பேருனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கமருதீனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா பாரு விலகிட்டு அவங்க இண்டிவிஜுவலாக பேசுகிறாங்க. அவங்க வந்து இப்போ என்னன்னா திவாகரை திரும்பவும் கார்னர் பண்ணுறாங்க. திவாகர்கிட்ட வந்து பிடிக்கிறாங்க. திவாகர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போன ட்ரிப்பு அவன் டச் பண்ணுறது சில இதெல்லாம் பிடிக்கல தான். ஆனால் வந்து அது வந்து நம்ம வந்து ஒரு லிமிட்டில் இருக்கணும். டேட்டிங் பண்ணணும்னா நான் விருப்பப்பட்டால் தான் அது டேட்டிங் நடக்கும். மற்றபடிலாம் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் வந்து நினச்சிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அப்படின்னு சொல்லும்போது நீ கூட கோச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லும்போது இல்லை பாரு அப்படின்னு தர்பூசை அது ஒரு நடிப்பை போட்டுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு லெவல் தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தர்பூசு பழகிறது பேசுகிறது எல்லா விஷயமும் வந்து யாருக்குமே வந்து சுத்தமாகவே பிடிக்கல. ஆனால் இன்றைக்கி கானா வினோத்தோட அவர் போட்ட சண்டை தேவையில்லாத சண்டை. ஆனால் அதுக்கு வந்து கெமி வந்து பேசின விஷயம் இருக்குல்ல, கெமி வந்து எப்படின்னா நீங்கள் வந்து இப்படி வந்து பேசுவீங்க, நாயை புறம்போக்க செருப்பால் அடிப்பேன் அப்படின்லாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் தப்புண்ணே அப்படின்னு பேசும்போது உண்மையிலே வினோத்துக்கு வந்து கவலை இருந்தது. ஏமா அந்த ஆள் என்னை பற்றி எவ்வளோ பேசினா, எச்எஸ் பேசினா, என் கால் தூசிக்கு சமம்னு பேசினா, இந்த விக்கல் இருக்காப்புல, இந்த பிரவீன் இருக்கான், எல்லாருமே கேட்டாங்க. கேட்டப்போ யாராவது வந்து ஐயா அந்த ஆள் நீ பேசும்போது ஏன் நீ பேசுன இப்படி தப்பா, ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்டிருக்கணும். யாருமே கேட்கல. இன்றைக்கி நான் பேசின உடனே எல்லாருமே கும்பல் சேர்ந்து என்னை கார்னர் பண்ணுறீங்க. அந்த ஆள் அப்பாவியா உங்களுக்கு? அப்பாவி மாதிரி தெரியுதா உங்களுக்கு? அந்த ஆள் அப்பாவி கிடையாது. பயங்கரமாக கேம் விளாட்றான் அந்த ஆள். அவன் அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு அவன் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள்லாம் மாட்டிக்குவீங்க, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக கனிட்ட கூட கத்துறாரு. கெமி சொல்கிறாங்க, எனக்கு முன்னாடி வந்து நடந்துருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக கேட்டிருப்பேனே அப்படின்னா, இப்போ உனக்கு முன்னாடி நான் பேசினதுனால நீ கேட்குற, அதே அந்த ஆள் பேசினான்னா அந்த ஆள் அப்பாவித்தனமாக இருக்கிறாரு விட்ருங்க அப்படின்னு சொல்லி நீ பாட்டுக்கு விட்டுருவேன். இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ண முடியும்? நேராக விஜய் சேதுபதி சார்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அவன் சொல்கிறவனை வந்து நீங்களாம் கேட்க மாட்டேறீங்க, இதெல்லாம் கேமுன்னு கேட்க மாட்டேறீங்க. இன்னைக்கு கூட அவன் விஜய் சேதுபதி சார்கிட்ட நான் போய் சொல்லுவேன்னு சொல்லுவான். சொல்கிறவன்ட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கட்டுமா? அதெல்லாம் கேட்கவே முடியாது. இனிமேல் நான் யாராக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், என் இண்டிவிஜுவல் கேமாக நான் விளாண்டுக்கிறேன், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வினோத்தும் கொஞ்சம் எகிரிட்டாப்புல. பார்வதிட்டையும் சொல்லிட்டாப்புல, கமருதீன்ட்டையும் பேசிட்டாப்புல, மச்சான் நான் என்னால் முடியலடா, நான் வந்து என் கேமை விளாட்றேன், எல்லாருமே என்னை கார்னர் பண்ணுறாங்க, நல்லா தெரியுது, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. நியாயத்தை கேட்டால் என்ன சப்போர்ட்டு? நியாயத்தை தானே கேட்குறேன், அதுக்கு என்ன சப்போர்ட்டு அவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா விஷயமும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆனால் வினோத்தை வந்து இந்த வாரம் நாமினேஷன் போட்டிருக்காங்க. 6 குத்து 5 ஓட்டு என்னவோ வாங்கியிருக்கிறார் போல இருக்குது. கானா வினோத் இந்த தடவை ஓட்டு நிறைய வாங்கி ஃபஸ்ட்டில் நிற்பார் பாருங்கள். கானா வினோத்துக்கு விஜய் சேதுபதி இந்த வாரம் வந்து பேசியே ஆகணும், சப்போர்ட் பண்ணி தான் ஆதரித்து தான் பேசணும், திவாகரை திட்டி தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஓஸ்ட்டை மாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க மக்கள். விஜய் சேதுபதி செய்கிறது சரியில்லைங்க. விஜய் சேதுபதினால வந்து பிக் பாஸ் டிஆர்பியில் இறங்கிக்கிட்டே இருக்குது. மலையாளத்தில் மோகன்லால் எப்படி பண்ணுறாரு தெரியுமா? சூப்பராக பண்ணுறாரு. அதுதான் பிக் பாஸ்லேயே இன்றைக்கி வந்து பயங்கர டாப்பில் இருக்கிறது மலையாள பிக் பாஸ் தான். அந்தளவுக்கு ஹோஸ்ட் பண்ணக்கூடிய திறமை விஜய் சேதுபதிகிட்ட இல்லை. கமலஹாசன் பண்ணிக்கிட்டு இருந்தாரியா, விஜய் சேதுபதியை அந்தளவுக்கு பண்ணலை. போட்டியாளர்கள் விஜய் சேதுபதியை மதிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு போட்டியாளர்கள் இல்லை. விஜய் சேதுபதியை அசால்ட்டாக நினைக்கிறாங்க. விஜய் சேதுபதிக்கு பதிலாக வேறு ஆளை மாற்று, திரும்பவும் கமலஹாசன் வருவார். இப்போ எம்பி வேறு ஆகிட்டார், ராஜ்யசபா எம்பி வேறு ஆகிட்டார், வருவாரான்னு தெரியல. அதனால பார்த்தீங்கன்னா ஹோஸ்டெல்லாம் திடீர்னு நடுவில் எல்லாம் மாற்ற மாட்டாங்க, மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. விஜய் சேதுபதி தான். ஆனால் விஜய் சேதுபதியோட ஸ்டைலை மாற்றி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டிஆர்பியில் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. ப்ளஸ் 18+ கண்டென்ட் அதிகமாக போகுது பிக் பாஸுக்குள்ளே. அதெல்லாம் பார்க்கும்போது தாறுமாறாக என்ன பண்ணுறதுன்னு மக்களுக்கு யோசிப்பாங்கள்ல, அப்படி ஒரு யோசனை தான் வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இப்போ வந்து எல்லாருமே வினோத்தை கார்னர் பண்ணுறாங்க. பார்வதி வந்து தர்பூசை வச்சு இப்போ ஒரு கேம் விளாடுது பிரவீன்ராஜுக்கு எதிராக. வினோத்துக்கும் தர்பூசுக்கும் நடந்ததை வந்து பிரவீன்ராஜ் சரியான ஒரு தலை அப்படிங்கிற முறையில் பஞ்சாயத்து பண்ணலை, எனக்கு வந்து எதிராக நீ செயல்பட்ட அப்படின்னு சொல்லி பார்வதி அந்த சைடு வந்து ஒரு தூபத்தை போட, திவாகர் இங்கிட்டு ஒரு கத்துறாரு, இங்கிட்டு ஒரு இது பண்ணுறாங்க. கனி என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பார்வதிட்ட சாரி வாங்குறதுக்குள்ளே சை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் சூட்கேஸில் வச்சு ஜாமான் எல்லாத்தையும் தூண்டு போய் உள்ளே போட்டாங்க. போட்ட பிறகு பார்த்திங்கன்னா இப்போ நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது எரிச்சலாக தாங்க வருது. நம்ம துர்சாந்தர்லாம் இருக்குல்ல, அரோரா குளிக்கிறதெல்லாம் போய் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். குளிக்கிறதுக்குள்ளே உள்ளே பூந்துக்கிட்டு கதவை சாத்த பார்க்குறான். என்னடா பண்ணுறீங்க டே, பிக் பாஸ் வீடா இல்லை என்ன வீடுறா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வருதுங்க. ஏற்கனவே 18+ கண்டென்ட்டாக அதிகமாக போயிட்டுருக்குது, குழந்தையோடு உட்காந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு விஜய் சேதுபதியே சொல்லிட்டார்.
ஆனாலும் இங்கே நடக்கிறாங்க பாருங்கள். கமருதீனும் கெமியும் பேசின அந்த பேச்சு இருக்குல்ல, ஒரு ஃபேமிலியாக நடந்துக்கிறீங்க அப்படிங்கும்போது இவங்க 2 பேரும் பேசுகிற பேச்சு இருக்குல்ல, டேய் தூக்கிட்டு சொருவுடா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்க முடியலடா டேய் கேட்க முடியல. அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம். பிக் பாஸ் இன்னைக்கு விஜய் சேதுபதியை மாற்றுங்க அப்படிங்கிற ஒரு குரல் வந்து கிளம்பியிருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னா, அதுக்குள்ளே வைல்டு கார்டு என்ட்ரிலாம் வருது. நம்ம சுப்ரன் உள்ளே வராரு. இப்போ இருக்கிறவங்கள முகத்துறையின உள்ளே பூந்து கிளின்னு கிழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன கிழிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து எந்த ஒரு இதுவுமே எடுத்து வீடியோ எடுத்து கட் பண்ணி போட முடியல. அது போட்டோம்னா நம்மளை இப்படி தான் தூக்கி விட்டு டாப் மல்டிபிள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு கொடுத்து தூக்கிட்டானுங்க. சேனலை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் ஏதாவது நமக்கு வந்து தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வணக்கம்.